Ah, Class. Okay, happy evening. happy evening, sir. Okay, good. Day 16. Basic level. அதாவது லெவல் 1ல இன்னைக்கு நம்ம டே 16 வந்திருக்கோம். ஆக்சுவலி ஷெட்யூல் படி 15 டேஸ் தான். ஆனா அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு லெவலுக்கு 1 டே ஆட் பண்ணா டோட்டலா 45ங்கிறத 48 ஆயிடும். எதுக்கு அந்த 48 அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு பின்னால சயின்ஸ் என்னன்றது நம்ம சொல்றேன் அதுக்கப்புறம். ஸோ அந்த 48 டேஸ் நம்மளுடைய இந்த டிராவல் இது ஒரு இன்டலெக்சுவல் ஜேர்னி, அறிவார்ந்த பயணம். ஓகே, அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல லாஸ்ட் கிளாஸ் 16th செஷன் அப்படி வச்சுக்கலாம். ஓகே ரைட். நம்ம ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொன்று பார்ப்போம். இன்னைக்கு அந்த மைண்டு, மெமரி டிப்ஸ், அப்புறம் இன்ஸ்பைரிங், அது அதை மட்டும் அப்படியே எப்பயும் அதை நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல கொண்டு போய்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா நம்ம ஒரு சில டெக்னிக்ஸ் ஜென்ரல், இது வந்து அந்த மெமரி டிப்ஸ் 13 அல்ல, அதுல கவர் ஆகாது. இது ஜென்ரல். இதுல ஏற்கனவே ஒண்ணு வந்து ஒரு நாள் எடுத்தேன். என்ன எடுத்தேன் அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சா 3 இதுல நம்ம படிக்கிற விஷயம் 30 மினிட்ஸ் படிக்கணும், 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும், 5 மினிட்ஸ் ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே சரி, இதை வந்து ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொன்னோம். இது ஆக்டிவ் ரீகால் 30, 10, 5. இதை போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொன்னா ஒரு இட்டாலியன் ஒருத்தர் இதை உருவாக்குனது அப்படின்னு சொன்னோம். ஓகே, இதை பத்தி நல்ல வேலை, அவர் உருவாக்குனது 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளவுதான். அதுதான் போமோடோரோ. இது நம்ம அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்ததுதான் 30, 10, 5. ஓகே சரி, அந்த 10 மினிட்ஸ் பிரேக்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லியிருந்தோம்? அப்ப சும்மா இருக்கும். சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த மொபைல பார்க்காம வேற எதையாவது அப்படியே யோசிக்காம விட்டுட்டு ரிலாக்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்ல தண்ணி குடிக்கலாம், வாக் போகலாம், பிசிக்கல் ஸ்ட்ரெச்சிங், இல்லை நாப், வாட் எவர் யூ விஷ் யூ கேன் டூ இட். ஸோ இதுக்கு பேரு ரெஸ்ட், மென்டல் ரெஸ்ட், மைண்டுக்கு ரெஸ்ட். அப்போ அங்க என்ன நடக்குது, வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொன்னா, அங்கதான் ஒரு சிக்னல்ல வண்டியை நிறுத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் வண்டி நிறுத்துறாங்க, இல்ல 1 மினிட்டே நிறுத்துறாங்கன்னா, அப்போ அங்க என்ன நடக்குது, அங்க ரூட் கிளியர் ஆகுது. அததான் இங்க செய்யப்படும். சரி, இதுக்கு அடுத்ததா நம்ம அந்த 5 மினிட்ஸ் என்ன பண்ண போறோம், ரீகால் பண்ண போறோம். அந்த ரீகால் எப்படி அப்படின்னா, பார்க்காம அந்த 30 மினிட்ஸ் படிச்சத மைண்ட்ல ரீகால் பண்றோம். இன்கேஸ் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் எனிவேர், யூ ஆர் கோயிங் டு ஓபன் த புக் அண்ட் வெரிஃபை இட். இது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டா, பிளாஷ் கார்டு. யாருக்கு இதுக்கு முன்ன இந்த பிளாஷ் கார்டு டெக்னிக், பிளாஷ் கார்டு டெக்னிக் யாருக்காவது தெரியுமா? அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கிள். சொல்லு, என்ன பண்ணிருக்க? சொன்னதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதை வந்து ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸா இது பண்ணிடணும். அது வந்து ஒரு குட்டியா பேப்பர்ல எழுதிட்டு இது வந்து கேமா கூட வச்சுக்கலாம். நான் வந்து கேமா அதை கிரியேட் பண்ணேன், கொஞ்சம் நல்லா இன்டராக்டிவா லேர்ன் பண்றதுக்காக. அந்த கார்டை ஷஃபிள் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒன்னு எடுத்துருவேன். அதை எடுத்ததை படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு அதை ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி ஷஃபிள் பண்ணிட்டு இன்னொன்னு எடுப்பேன். ஏற்கனவே எடுத்த கார்டை வந்து சைட்ல வச்சிருவேன்.
சரி, இது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது வேண்டாம், இது இருக்கட்டும். நான் சொல்றத கரெக்டா பிடிச்சுக்கோங்க. ஃபிளாஷ் கார்டு அப்படின்றது இது ரெடிமேடாவே விக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு A4 ஷீட்டை 4 கட் பண்ணா ஒரு சைஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு கார்டோட சைஸ். ஒரு A4 ஷீட்டை 1/4 4 கட் பண்றோம், அதுல ஒரு பார்ட் தான் அந்த ஒரு கார்டோட சைஸ். அது கடையிலேயே ஃபேன்சி ஸ்டோர்ல இல்ல ஆன்லைன்ல அமேசான்ல எதையோ ஒன்று தான் நீங்க வாங்கலாம். ஒரு 100 150 கார்ட்ஸ் ஒரு ரேட்ல இருக்கும், மினிமம் தான், ரொம்ப ரேட்ல இல்லை. இந்த கார்டை வாங்கிட்டோம்னா என்ன பண்ண போறோம்னா, அந்த 5 மினிட்ஸ் ரீகால் பண்ற இது இருக்குல்ல, அத மைண்ட்ல மட்டும் ரீகால் பண்ணா அப்படியே போயிடும்ல, அதை இங்க எழுதிடணும். இவ்வளவுதான் விஷயம். எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அதுல அந்த கார்டோட ஃப்ரண்ட் சைட்ல கொஸ்டின் எழுதுறீங்க, ஒரு 1 வேர்ட் ஆன்சர்ஸ். இப்ப இந்த காம்படிஷன் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டெக்னிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிளாஷ் கார்டு எனி காம்படிஷன் படிக்கிறவங்க கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. நாட் ஓன்லி காம்படிஷன், எல்லாத்துக்குமே இது தேவை. பட் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணாதனால நமக்கு அதை பத்தி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, அவ்வளவுதான். என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த கார்டு எடுக்கிறீங்க, அந்த கார்டுல ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் டைட்டில், இப்போ எந்த ஒரு டாபிக் படிக்கிறீங்களோ அதுல தானே எடுப்பீங்க. இங்க கொஸ்டின், அதுக்கு பேக் சைட்ல அதெல்லாம் பாயிண்ட் போட்டு 1 2 3 போடுற போறோம். ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் 1 வேர்டுல பின்னாடி, இவ்வளவுதான். ஓகே, இது மாதிரி அந்த ஃபாஸ்டா அந்த 5 மினிட்ஸ் ரீகாலிங் டைம்ல கொஸ்டின் பின்னாடி ஆன்சர், கொஸ்டின் பின்னாடி ஆன்சர், எல்லாமே 1 வேர்டு. இவ்வளவுதான்பா செய்ய போறோம். இப்போ நான் எஸ்ஏ படிச்சேன், பேராகிராஃப் படிச்சேன்னா அதுல நீங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின் எடுக்க முடியுமோ அதை டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு பேக் சைட்ல அதுக்கு ஆன்சர், இவ்வளவுதான். இதோட விட்டுற போறோம். இதுக்கு அப்புறம் இதை எப்படி ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப முக்கியம். இது ஃபிளாஷ் கார்டு நீங்க யூஸ் பண்ற விதம் இதோட இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன், எபின்ஹாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? ஞாபகம் இருக்கு அங்கிள். ஓகே, எபின்ஹாஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் இத அவரையே பிராக்டிக்கலா வச்சு எப்படி ஒரு ஹியூமனுக்கு மறக்குது, இன்னைக்கு கேட்கிற வார்த்தைகள், இதுல படிச்ச பாடங்கள், இல்ல பார்த்தது கேட்டது என்னென்னமோ அதெல்லாமே மைண்ட்ல இப்ப ஞாபகம் இருக்கு. அது 24 ஹவர்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் மறையுது, அதுக்கப்புறம் அடுத்த 24 ஹவர்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, அவரு எவ்வளவு நாள் போனா 0 ஆகுது, இப்படிங்கிறத ஒவ்வொன்னையும், இப்ப நியூமரிக்கலுக்கு தனியா, வேர்டுக்கு தனியா, இல்ல ஃபார்முலாஸ்க்கு தனியா, இப்படி பல ஆங்கிள் அதை பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி ஒன்னொன்னையும் இத கிராஃபா கொண்டு வந்தார். அதுதான் எபின்ஹாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு பிரெயின் எந்த டியூரேஷன்ல ஒரு விஷயத்த மறக்குதுங்கிறத அவரு கொடுத்துட்டார். அப்போ அந்த மறக்கிறத ரீடைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம இந்த டெக்னிக் கொண்டு வர போறோம், ரெபிட்டேஷன். ஓகே, அது ரிப்பீட்டேஷன். எப்படி ரிப்பீட்டேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரூல். 30 மினிட்ஸ் படிச்சதோட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இதுக்கு முதல்ல 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் கண்டினியூவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை மூடி வச்சிருவோம். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்தா மறுபடியும் புதுசா தான் இருக்கும். இதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தவறான அணுகுமுறை. அப்போ அதை என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்றோம், 30 படிக்கிறோம், 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு அதை செட்டில் பண்றோம், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அதை நோட்ஸ் எடுக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோம், கொஸ்டின் பின்னாடி ஆன்சர், அந்த ஃபிளாஷ் கார்டு. அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்ங்கிறது இன்னொரு 2-3 மினிட்ஸ் லேட் ஆனா தப்பு இல்லை, அதை அந்த ரிலாக்ஸ் டைமை குறைச்சிடறோம். 10 மினிட்ஸ் பிரேக்குங்கிறத ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கூட நிறுத்திட்டு அதை மிச்சத்தை எழுதுறதுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே, இப்படி வைக்கிறீங்க. அப்ப இது ஒரு ஃபிளாஷ் கார்டை எழுதியாச்சு. எழுதிட்டா போதுமா, அதை எடுத்து பீரோல போட்டு பூட்டி வச்சிடலாமா? இல்ல, அதை எப்படி ரீகால் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்
5 மினிட்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டோம். 5 மினிட்ஸ் பண்ணிட்டு, அதாவது 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் 24 hours ரூல்னு ஒண்ணு இருக்கு. என்ன அது 24 hours ரூல்னா, என்ன படிச்சோமோ இந்த டேல அத அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணியே ஆகும். நாம இது வரைக்கும் அப்படி பண்ணிருக்கிறோமா? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லணும். கிடையாது சார். நாம செய்யற தப்பே அதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெயினோட இன்ஜினியரிங் இங்க தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மைண்டோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபங்க்ஷனை இங்க தெரிஞ்சுக்கிறோம். எப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கேத்த மாதிரி அதை நம்ம வடிவமைக்க போறோம். அப்போ இது 24 ஹவர்ஸ்ல ஒரு 60% மறைஞ்சு போயிடும் நம்ம கிட்ட இருந்து. அப்படி ஆகாத இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 5 மினிட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எடுத்து ஃபிளாஷ் கார்டு கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது 24 ஹவர்ஸ்ல அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கும் முன்னால இதை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றோம். ஒரு தரம் என்ன பண்றோம், அத மறுபடியும் ஒரு தடவை அந்த கார்டு எடுக்கிறோம். அதை அப்படியே கொஸ்டினை மட்டும் பார்க்குறோம், ஆன்சரை பார்க்க போறதில்ல. கொஸ்டினை பார்க்கும் போதே நம்ம மைண்ட் ஆன்சர் கொண்டு வந்து அங்க வைக்கும். ஓகே, டக் 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 டக்னு ஒன் பை ஒன்னா ஓகே முடிஞ்சிருச்சு. இத ஃபர்ஸ்ட், அதாவது இந்த கார்டுலயே டாப்ல 1 2 3 4ன்னு 4 கட்டம் போட்டு வச்சிருக்கோம். இல்லைன்னா 4 நம்பர் கூட போட்டு வைக்கலாம், 1 2 3. அந்த 1 ஒரு டிக் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ 24 hours ரூல் ஓவர். அதுக்கு அடுத்தது 1 week 7 days கழிச்சு மறுபடியும் அதை படிக்கணும். அதே மாதிரி 2வது முறை ஒரு தடவை அதை ரிவிஷன் பண்ணிட்டு அந்த 2 ஒரு தடவை டிக் பண்ணிட்டா அது 2வது ரிவிஷனும் முடிச்சிட்டோம். 1 week கழிச்சு முடிச்சதுல அத ஒரு 1 monthக்குள்ள இன்னொரு தடவை பண்றல அத இன்னொரு தடவை ரிவிஷன். இது மாதிரி பிளாஷ் கார்டு ஒண்ணு இருக்காது நம்ம கிட்ட. 100 200 300 டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு 10 கார்டுக்கு ஒரு கிளிப் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 கார்டுக்கு ஒரு கிளிப் போட்டு ஒரு இடத்துல வச்சோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு அதை பின்னாடி கொண்டு போயிடுறோம். மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட், அடுத்ததுல இருக்கும். அடுத்த கார்டை படிச்சுட்டா அதை தூக்கி பின்னாடி கொண்டு போயிடுறோம். இப்படி 1 by 1 கொண்டே வந்துட்டே இருந்தாங்கன்னா அதை ஒன்னொன்னையும் டிக் பண்ணிட்டே வந்தா ப்ராப்பர் ரிவிஷன் ஓவர். யாருக்காவது இது புரியலையான்னு சொல்லுங்க, நான் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? கார்த்திக் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சார், இப்போ நம்ம 30 மினிட்ஸ் அப்புறம் 10 5 ஸோ 30 மினிட்ஸ் படிச்சது 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மினிட்ஸ்ல வந்து ரீகால் பண்ண போறோம். இப்போ அதுல நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், 6-7 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த 5 மினிட்ஸ்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதுல இருந்து கொஸ்டின் எழுதிட்டு ஃபிளாஷ் கார்டு எடுக்கணும். ஃபிளாஷ் கார்டு எடுத்து கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை எழுதிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரீகால் வந்து முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ்ல மறுபடியும் அந்த ஃபிளாஷ் கார்டை எடுத்து இப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் பண்ண போறோம். பண்ணிட்டு ஒரு டிக்கு அந்த 4 போட்டு வச்சிருப்போம், அதுல வந்து ஒரு டிக் போட்டுக்கிறோம் சார். சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு இப்போ 1 முடிஞ்சுது. இது மாதிரி இதை வந்து மறுபடியும் 1 மந்த்துக்குள்ள 1 வீக்குக்குள்ள ஒரு தடவை எடுக்கணும். 2வது தடவை மறுபடியும் 1 மந்த்துக்குள்ள இதை எடுக்கணும் சார். ஸோ இப்படி அடுத்தது ஒரு 3 monthsக்குள்ள இன்னொரு தடவை இப்படி ஒவ்வொரு பீரியட்ல அதை ரிவிஷன் பண்ண அது ஸ்ட்ராங் மெமரிக்கு போகுது. இதுதான் லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட். சூப்பர் சார். இது ஆக்சுவலா பிராக்டிகலா சொல்லணும்னா நான் ஷேர் பண்ணிடுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டெக்னிக்ஸ் படிச்சிருக்கோம். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜென்ரலா படிச்சுட்டு ஒரு 1 வீக் வித்தின் 2-3 டேஸ்க்குள்ள டெஸ்ட் எடுத்திருக்கோம். சூப்பரா மார்க் வாங்கியிருக்கோம். ஆனா அதே வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிற போது எனக்கு என்ன புதுசா தான் இருக்கும். ஆமா புதுசா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே, அதாவது வந்து என்னன்னா எங்கே இருக்கு ஆனா வரல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ரீசன் என்னன்னா நீங்க சொல்லி கொடுத்த ஒரு சில டெக்னிக் யூஸ் ஆயிடுச்சு, அதனால எங்க இருக்கு வரலைங்கிறது இருக்கும். புதுசா சுத்தமா இல்லாம போறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம நீங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்ல படிக்காம இருந்திருந்தோம்னா புதுசா இருந்திருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குங்க சார். ஆனா இந்த ரிப்பிட்டேஷனுங்கிறது
வந்து நான் பண்ணின தப்பு என்னன்னா ரிப்பிட்டேஷன் பண்ணாமே இருக்கணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓகே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ரைட். அது இதுக்கு இல்ல பேரு அப்படி பண்ண ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன். இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறோம்? ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன். என்ன ஸ்பேஸ்? 1 வீக், 1 மந்த், 3 months அப்படி ஒரு ஸ்பேஸ்ல அதை ரிப்பீட் பண்றோம். ஒரு முறை ரிப்பீட் பண்றப்பயும் அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அப்ப ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு. ஓகே. இது ஒரு இப்ப மேக்ஸுக்கு ஒண்ணு, சயின்ஸுக்கு ஒண்ணு, இங்கிலீஷுக்கு ஒண்ணு, தமிழுக்கு ஒண்ணுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு. அப்ப அந்த சயின்ஸ்லயே எடுத்தாலும் அந்த டாபிக்ஸுக்கு ஒரு கார்டு இருக்கும், அடுத்த லெசனுக்கு ஒரு கார்டு இருக்கும். ஒரே லெசனுக்கு 10 கார்டு கூட இருக்கலாம். எவ்வளவு நமக்கு குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கார்டை அதிகப்படுத்துறோம். இது மாதிரி நான் தான் சொன்னல 100, 200, 300 கார்டு இருந்தா கூட ஐயோ உழுவானா. சரி, இப்ப நீங்க எல்லாம் கேட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் சார் இதை நாங்க தான் ரஃப் நோட் யூஸ் பண்றோம்ல, ரஃப் நோட்ல எழுதி வச்சிருக்கோம்ல அப்படிம்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரஃப் நோட் அண்ட் திஸ் ஃபிளாஷ் கார்டு? சொல்லுங்களேன் ராஜேஸ்வரி, நீங்க சொல்லாம. Do you have any ideas? Which one, sir? ஒரு ரஃப் நோட்ல எழுதுறதுக்கும் இந்த ஃபிளாஷ் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபிளாஷ் கார்டு வந்து விஷுவலா பாக்குறதுனால நம்ம வந்து டக்குன்னு இது ஆயிடும். பட் வந்து ரிட்டன்ல எழுதும்போது நம்ம எழுத்தே நம்ம இதை வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் மைண்டா தான் இருக்கும். பட் விஷுவலா இது பார்க்கும்போது ஈஸியா கேப்சர் பண்ணிக்கும் மைண்ட். ரஃப் நோட்டுங்கிறப்ப வளன்னு நிறைய கண்டென்ட் அதுல இருக்கும். இதுல ஃபிளாஷ் கார்டா ஒரு சைடுல கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும், ஆன்சர் பின்னாடி இருக்கு. நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தோம்னா ஆன்சரை டக்குன்னு நம்மளே ரீகால் பண்ண போறோம், தெரியுதுன்னா மட்டும் திருப்பி பார்க்க போறோம். ஃபிளாஷ் கார்டு வந்து கம்ப்ளீட்லி ஹிண்ட் தான். நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்மளே ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் அண்ட் ஆல்சோ நான் பெரிய எங்கிட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கும் இது அவசியமானது. அதே எம்பிபிஎஸ் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு படிச்சது இன்னையோட விட்டுட்டு போறது கிடையாது, அது இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் எக்ஸாம் எழுத போறோம். அப்போ வரைக்கும் இது ஸ்ட்ராங் மெமரி போகணும்னா இதுதான் த பெஸ்ட் மெத்தட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற. ஓகே, சோ இதை பிடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஃபிளாஷ் கார்டு. இப்ப இன்னைக்கு 2 இது பார்த்திருக்கோம். ஒன்னு ஆக்டிவ் ரீகால் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போமோடோரோ டெக்னிக், அதுக்கு அடுத்தது ஃபிளாஷ் கார்டு, அடுத்தது 24 hours கோல், அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன். ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன் எப்படி இருக்கணும்? அதாவது 24 hours ஒண்ணு, 1 weekல, 1 monthல, 3 months, அதுக்கு அடுத்து 6 months எக்ஸாமுக்கு முன்னாடி வர ஃபைனல் ரிவிஷனுக்கு. இது மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வேல்முருகன் வரல நினைக்கிறேன், அவர்லாம் என்ன காம்படிஷனுக்கு படிச்சவங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியல. இது ஒவ்வொருத்தருக்குமே இது தேவையான ஒண்ணு. இதை கரெக்டா பிடிச்சுக்கோங்க. இது காதுல கேட்டுட்டு இப்படியே விட வேண்டாம், நாளைக்கு கார்டு வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் மேக்சிமம் ஃபேன்சி ஸ்டோர்ல பெரிய இதெல்லாம் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பா தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஓகே, கலராகவும் இருக்கும் கார்ட்ஸ். டவுட் அங்கிள், இப்ப வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இப்ப நல்லா வளர்ந்துட்டு அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன் யூஸ் பண்ணலாம் அங்கிள். ஆனா இப்ப வந்து நாங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அப்ப வந்து அட்லீஸ்ட் மேக்சிமமாவே வந்து 1 monthக்கு தானே அங்கிள் டைம் இருக்கும். எதுக்கு 1 month இருக்கு உனக்கு? நீங்க 1 monthலயேவா உன்னோட எக்ஸாம் வந்துருது, டேர்ம் எக்ஸாம்? எங்களுக்கு வந்து மிட் டேர்ம் வைக்கிறாங்கல்ல அங்கிள், அது இல்லாம ஸ்கூல்ல இருந்தும் வைப்பாங்க எங்களுக்கு. இல்ல ஸ்கூல்ல இருந்தும் வைக்கிறாங்க. ஒரு டேர்ம் எக்ஸாம் எவ்வளவு நாள்ல வருது? 3 டேர்ம் தானே வருது உங்களுக்கு. கரெக்ட் அங்கிள். அப்ப 3 months கம்ப்ளீட் ஆயிடுது இல்ல? அந்த 3 months தானே நானும் கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபுல் டேர்ம்க்குமே அதை யூஸ் பண்ணனும் சொல்றீங்க? அவ்வளவுதான், அதேதான். ஓகே அங்கிள். ஓகே, குட். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்னால கிளாரிஃபை பண்ண முடியும். இதுதான் என் சைடு ஒண்ணு சார் கம்ப்ளீட்டா. ஆனா வந்து ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா பண்ணணும், கரெக்ட்டுங்களா சார்? அதுதான் ஃபர்கெட்டிங்.
மறதிங்கிறது வாட் இஸ் ஃபர்கெட்டிங்? லேக் ஆஃப் ரெபிடேஷன். லேக் ஆஃப் ரெபிடேஷன் இஸ் காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். மறதிங்கிறதே என்ன? அதான் மறுபடியும் திருப்பி கொண்டு வரல. இதுக்குதான் நான் முதல்லயே சென்சரி மெமரிஸ், ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி எல்லாமே சொல்லியிருக்கேன். அதாவது பிரெயின்ல 5 சென்சஸ்ல இருந்து வருது, தாட்ஸ் ஆகுது, அந்த இடத்துல அது சென்சரி மெமரி. அதுக்கப்புறம் அதுக்கு திங்கிங்க்கு போகுது, அது ஷார்ட் டேர்ம் மெமரி. அதுக்கப்புறம் அது சப்கான்சியஸ்ல போய் உட்காருது, அது மெமரியா இருக்கு. அது மறுபடியும் ரொட்டேஷன்ல வரும்போதுதான் அது லாங் டேர்மா நிக்குது. இல்லைன்னா அது இருக்கும் ஆனா வராது, வரும் ஆனா வராது, இப்படிதான் இருக்கும். அப்போ பக்கமா வந்துருச்சு வரமாட்டேங்குதுன்னு நம்ம சொல்றதோட காரணம் என்னன்னா லேக் ஆஃப் ரெபிடேஷன். இது புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சுங்க சார், புரிஞ்சுதுங்க. ஓகே, ரைட். சோ மறுபடியும் சொல்லிட்டேன், ஆக்டிவ் ரீகால், அப்புறம் ஃபிளாஷ் கார்டு, ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன், 24-hour rule. 24 hours rule. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு இது இங்க கொண்டுட்டு வரலாம், மைண்ட் மேப். இது யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்கிள் எனக்கு தெரியும் அங்கிள். சொல்லு. அது எப்படின்னா அங்கிள், இப்ப வந்து நம்மளுக்கு ஒண்ணு புரியலன்னா ஒன்னோட இன்னொன்னு ரிலேட் பண்ணி படிக்கிறது. இப்ப ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி நம்ம வச்சு படிப்போம், கொஞ்சம் விஷுவல் உள்ளது மாதிரி. வெரி குட். ஆனா நீ சொல்றது இன்னும் கொஞ்சம் வரணும். ஃப்ளோ சார்ட் ஒண்ணு, மைண்ட் மேப் ஒண்ணு. நான் அதையும் ஃப்ளோ சார்ட் அப்புறம் கொண்டு வந்தா அதை தனியா வச்சுட்டேன். மைண்ட் மேப் ஃப்ளோ சார்ட்ங்கிறது எக்ஸாக்டா சொல்றேனே. ஃப்ளோ சார்ட்ங்கிறது நீ இப்ப தஞ்சாவூர்ல இருக்கிற, அங்க இருந்து திருச்சிக்கு போற, தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே வல்லம் வந்து, அப்புறம் திருவெரும்பூர் வந்து காட்டூரை கிராஸ் பண்ணி திருச்சி பாலக்கரை வந்து திருச்சி போய் சேர்ந்துடுற. இது ஃப்ளோ சார்ட், ஸ்ட்ரைட்டா போயிட்ட. புரியுதா? இதுவே மைண்ட் மேப்புங்கிறது என்னன்னா, இப்படி ஒரு பிரான்ச் பிரியும், இப்படி ஒண்ணு பிரியும், அதுல இருந்து ஒரு சப் பிரான்ச் வரும், அடுத்ததுல ஒண்ணு லெஃப்ட்ல பிரியும், அடுத்தது ஒண்ணு ரைட்ல பிரியும், இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வராது. இதுக்கு சார் நான் சொல்லட்டுமா? எஸ் சார் ரோஷினி பேசுறேன், நான் சொல்லட்டுமா? குட், சொல்ல. சார் மைண்ட் மேப் வந்து விஷுவல் டயக்ராம் மாதிரி ஒரு சென்ட்ரல் கான்செப்ட்ல இருந்து அது நிறைய ஸ்மால் பார்ட்ஸ் பிரிச்சு பிரிச்சு சொல்லும். அதேதான். ஒரு ட்ரீ, யூ கேன் இமேஜின் எ ட்ரீ. அதுக்கு ஒரு ரூட் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெம் இருக்கு, ஸ்டெம்முக்கு அடுத்தது பிரான்ச் இருக்கு, பிரான்ச்ல இருந்து சப் பிரான்சஸ் வரும். இப்ப புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அங்கிள். ஓகே, இப்ப இத நீங்க எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு வரலாம். இப்போ ஒண்ணு வேண்டாம், இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி படிக்கிறீங்க, இங்க ஆரம்பிக்குது, இங்க வந்து ரூட்னு வச்சுக்கலாமே. இதுக்கு அடுத்தது அப்படியே அங்க இங்க ஈசோஃபேகஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க வருதா? அடுத்தது இங்க இரைப்பைக்கு வருதா? அடுத்தது சிறுகுடல் வருதா? இங்க இருந்து என்னென்னலாம் கனெக்ட் ஆகுது? லிவர்ல இருந்து வர பைல் வருது, அப்புறம் இந்த பக்கம் இந்த சைட்ல இருந்து வேற ஒரு ஹார்ட் வருது, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்ல வில்லிஸ் வருது, அதுல இருந்து வெவ்வேறு பேங்க்ரியாஸ்ல இருந்து வருது, இப்படி ஒவ்வொன்று பிரான்சஸ் வந்துகிட்டே இருக்கா. அதுக்கு அடுத்தது பெருங்குடல் வருது, அங்க என்ன கனெக்ட் ஆகுது, இப்படி எந்தெந்த இடத்துல எது வருது, அதுல பிரான்சஸுக்கு ஒரு கலர், அந்த இடத்துல அது இது ஒரு கலர்ல வரும், அது ஒரு கலர்ல வரும், நீ தான் கொடுக்கணும். அது இமேஜஸா கொடுக்கலாம். அந்த படத்தை பார்த்த உடனேயே அந்த இடத்துல கீவேர்டு மட்டும் போட்டுட்டு வரலாம். அது உங்களுக்கு தெரியற அளவுக்கு பிடிச்ச அளவுக்கு கீவேர்டு போட்டு வரலாம். ஸோ இது மாதிரி போட்டுட்டா உங்க பிரெயினுக்கு ஒண்ணும் இல்ல, கூகுள் மேப் பாக்குறீங்க. யாரு கூகுள் மேப் யூஸ் பண்ணவங்க இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, இப்ப அந்த கூகுள் மேப்ல டெஸ்டினேஷன் போட்டுட்டு போறீங்க, இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அங்க போற வரைக்கும் அது வழியில இந்த இடத்துல இந்த கடை இருக்குது, இந்த இடத்துல டோல் இருக்கு, டோல்ல பைபாஸ் பண்ணுனா இப்படி போலாம், இப்படி வரிசையா காட்டுது இல்ல.
இதேதான் நீங்க மைண்ட் மேப், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களோட ஜிபிஎஸ் இது நீங்க போடுறது. அப்படி வரிசையா ஒவ்வொரு இடத்துல அதை எப்படி காட்டுதோ அந்த மாதிரி நீங்களே ஒரு நீங்க படிக்கிற சப்ஜெக்ட மேப்பா கன்வெர்ட் பண்றீங்க. இது நீங்க இது வரைக்கும் படிச்சிட்டு இருக்கிற அந்த மெத்தடுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது சயின்டிபிக் லேர்னிங் டெக்னிக். இந்த சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்கள மாதிரி நாளைக்கு மெடிக்கல் படிக்கிறப்பையோ அல்லது காம்படிஷன்ல படிக்கிறப்பையோ மற்ற எல்லா இடத்துக்கும் இது உங்களுக்கு இதுதான் பேஸ். புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப இந்த மைண்ட் மேப்பை பத்தி எனக்கு புரியலன்ற யாரு வர ஜிவிதேஷ், கமான் எக்ஸ்பிளைன். இப்ப நான் என்ன சொன்னேன் எனக்கு, கமான் யூ எக்ஸ்பிளைன், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக்க நம்ம வந்து மைண்ட் மேப்பா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அந்த மைண்ட் மேப்ப எப்படி ஒரு சின்ன ஒரு இது ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்ல. இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாபிக்ல இந்த மாதிரி 4 டைப்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு அதுல வந்து பிரான்ச்சஸா வரும் சார். அதாவது ஒரே நேர்கோட்டில் போகாத ஃப்ளோ சார்ட்ங்கிறது ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிடுறது, இங்க ஆரம்பிச்சு அங்க எண்ட் ஆகுறது. பட் மைண்ட் மேப்புங்கிறது இடையில பிரான்ச் வந்து பிரான்ச்ல இருந்து சப் பிரான்ச் வரும். இப்ப நான் இப்படி சொன்னல, இங்க இருந்து இந்த பக்கம் லிவர் வருது, லிவர்ல இருந்து கால் பிளாடர் வருது, பைல் வருது, இப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல 4-5 பிரான்ச்சஸ் வருது, சப் பிரான்ச். அது மாதிரி எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதுல ஒரு குட்டியா இன்னொன்னு பிரிஞ்சு அதுல 2-3 கிளை கீவேர்ட்ஸ் அங்கங்க ஞாபகம். சார் நான் ஒன்னேன்னு சொல்லவா? சொல்லுங்களேன். நமக்கு வந்து மூச்சு குழாய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்ட்ரெயிட்டா அதாவது 11 மாதிரி கொண்டுட்டு அதுல இருந்து அந்த இதுக்கு லங்ஸுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு வளைவு, அந்த பக்கம் ஒரு வளைவு போட்டு அதுக்குள்ள சப் பிரான்ச்சஸ் தான் அந்த நமக்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஆல்வியோலியா, அது பேர் வரல எனக்கு. அந்த இது போட்டு ஏர் சாக்ஸ் எல்லாம் வருது இல்ல, அது குட்டி குட்டியா அப்ப பிரான்ச்சஸ் போற மாதிரி போட்டு அப்ப வந்து அது இவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதை வந்து மெயினானது வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நமக்கு ஸ்கூல்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரால ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங் வந்து ஒரு வளவா போட்டுக்கிட்டு அந்த ஹெட்டிங்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு இதுவா போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதேதான் இப்ப நீங்க சொன்னது வந்து எப்படின்னா, இப்ப நான் வந்து டைஜஸ்டிவ் சொன்னேன், இப்ப அதை அப்படியே ரெஸ்பிரேட்டரி கொண்டு போலாம். அவங்க சப்ஜெக்ட கொண்டு வந்துட்டேன் அதுல. அதான் ரெஸ்பிரேட்டரி கொண்டு வரப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் டீப் பிரீத்திங். இப்ப பிரீத் பண்றப்ப என்ன ஆகுது, ஏர் உள்ள போகுது. இப்ப இந்த ஏர்ன்றப்ப நம்ம என்ன பண்ணோம், நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03 இப்படின்லாம் சொன்னால இது ஒரு பிரான்ச்சஸா கொண்டு போயிருக்கு. அதுக்கு அடுத்தது லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல அங்க என்னென்ன பார்ட் இருக்கு அதுல இருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே பிளட்டுக்கு போகுது. அப்ப இந்த பிளட்டுங்கிறது இன்னொரு சப் பிரான்ச். பிளட்ல ஹீமோகுளோபின் அதை எடுத்துட்டு போகுது. அது போனோடனே அங்க இருந்து செல்லுக்கு போகுது. அப்ப அந்த செல்லுக்கு போனோடனே செல்லு இன்னொரு சைட்ல பிரிக்கிறோம், இன்னொரு பிரான்ச். செல்லுக்குள்ள போனோம்னா அங்க நியூக்ளியஸ் இருக்கு, இந்த பக்கம் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, வருதா? அப்புறம் அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போனோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில பிரியுது, அங்க ஆக்சிஜன் போய் எரியுது, குளுக்கோஸே எரிக்குது, C6H12O6 மேல போடுறோம். இப்ப புரிஞ்சிருச்சா மைண்ட் மேப் எப்படி இருந்துச்சுன்னு? ஸ்ரீ போதனா சொல்லுங்க அங்கிள். புரிஞ்சிருச்சாப்ப நான் சொன்னது? அங்கிள் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு அங்கிள். நீங்க வந்து இப்ப சயின்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல அங்கிள், அதாவது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு, இத லாங்குவேஜுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அங்கிள். இப்போ லாங்குவேஜுக்கு இதை விட இன்னும் ஈஸி. இப்போ ஒரு பேச்சுக்கு ஷேக்ஸ்பியர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜூலியஸ் சீசர். இப்போ உங்களுக்கு இருக்கலன்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இப்ப ஜூலியஸ் சீசர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜூலியஸ் எடுத்த உடனே வில்லியம் ஷேக்ஸ்பியர், லண்டன். அவரு எந்த காலகட்டத்துல இருந்தாரு? 1564ல பிறந்தாரு, 1616ல இறந்தாரு அப்படின்றது மேல. அதுக்கு அடுத்தது ஜூலியஸ் சீசர். அவர் எத்தனையோ எழுதினாரு இதெல்லாம், அதுல ஒண்ணு ஜூலியஸ் சீசர்.
ஜூலியஸ் சீசருங்கிறப்ப அவர் எந்த இயர்ல பிறந்தாரு அப்படிங்கிறது மேல வரணும். அதுக்கப்புறம் அதுல வரும்போது இந்த பக்கம் ப்ரூட்டஸ், இந்த சைடு மார்க் ஆண்டனி, இவங்களோட ஓரேஷன் என்ன, இவங்களோட ஓரேஷன் என்ன, அதுக்கப்புறம் கடைசியா கன்க்ளூஷன் என்ன, அந்த இன்னும் காஸ்கஸ் இன்னும் ஏதோ பேரெல்லாம் வருதுல்ல, அவங்க பேரெல்லாம் இங்க பிரான்சஸ் போட்டு கடைசியா அதை கன்க்ளூஷன் வந்து முடிக்கிறோம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு அங்கிள். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். எஸ், நான் பிரணத்திக்கு இப்படிதான் சார் சொல்லி கொடுத்தேன் இது எர்த்குவேக் பத்தி. லைக் காஸ், டேமேஜ், ஹேப்பன்ஸ், கிரியேட்ஸ், கிராக்ஸ், பி ப்ரிப்பேர்ட். இது வச்சுதான் நான் அவளுக்கு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிறேன். காஸ்னா மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ், டேமேஜ்னா பில்டிங் டேமேஜ் பண்ணும், பிரிட்ஜ் அண்ட் ரோட்ஸ் டேமேஜ் பண்ணும். வேர் இட் ஹேப்பன்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் அண்டர் த சி. அண்ட் ஸ்ட்ராங் எர்த்குவேக்ஸ்னா லைக் கிரியேட்ஸ் கிராக்ஸ் இன் த கிரவுண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? we should not avoid earthquake, but we can stay safe by being prepared. இப்படிதான் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்து கேட்ச் பண்ணிட்டு அவ சொல்லி earthquake பத்தி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டா சார். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னா நீங்க ஜப்பானை கூட்டிட்டு வந்து இமேஜை காட்டி அங்க என்னென்னலாம் மாதிரி அவங்க இதை சந்திச்சாங்க, ஃபுகுஷிமால என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல இது வந்தப்ப எவ்வளவு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்தது, இது மாதிரி இன்னும் டீட்டெயிலா கொண்டுட்டு போலாம் ஒரு விஷயத்தை. ஓகே சார், பட் பிரணத்திக்கு 5 lines தான் அவங்க சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட். பிகாஸ் வாட் இஸ் எர்த்குவேக்னா எப்படி தெரிஞ்சிருக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்ன்றது அது ஒரு ஆர்ட் இன்டிகிரேட்டட் ஆக்டிவிட்டி தான் சார். அதுக்காக ரைட். சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க சும்மா புக் எடுக்கிறீங்க, அதை அப்படியே மக்கப் பண்றீங்க. இதுதான் நான் வந்து என்ன சொன்னா ரீடிங். அது ஆக்சுவலா நம்ம இதுலயும்னா டெக்னிக் 11th டெக்னிக் என்ன பார்த்தோம், இன்னும் பார்க்கல, லிசனிங் ஸ்கில்லோட நிறுத்தி இருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்தது வர்றப்போ அதெல்லாம் வரும். ஸோ நம்ம வெறும் மக்கப் பண்ணாம அதை அப்படியே இது பண்ணாம இத என்னென்ன மெத்தட்ல எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த டெக்னிக், ஃப்ளோ சார்ட் அண்ட் ஆல்சோ மைண்ட் மேப். இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாத்துக்கும் என்ன புரிஞ்சிருக்கு? யாருக்கா என்ன டவுட் இருக்கா? ஸ்ரீ போதனா அவனு கேட்டல, அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இங்கே கிளியர் பண்ணிக்காங்க. ஜெகலட்சுமி, டு யூ ஹேவ்? எங்க அம்மாக்கு ஒரு டவுட். உங்க அம்மாவுக்கு என்ன டவுட்? பிரதர் வணக்கம். எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். இப்ப இத வந்து கிட்டத்தட்ட அந்த பஞ்சதந்திர கதைகள்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கல்ல, கதைக்குள்ள போயிட்டு அது அதேதான் சேம் கான்செப்ட் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லீங்களா? சூப்பர், அவ்வளவுதான். ஒரு ஏன்னா அதுதான் பிரான்ச். ஒண்ணு போன உடனே இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது மெயின் ஸ்டெம் இருக்கணும். அதுல வர ஒரு பிரான்ச்ல இந்த பக்கம் வேற இது கிளைகள் உள்ளுக்குள்ள வந்து உள்ள வந்து அவன் என்ன பண்ணான் இது இன்னும் போயிட்டே இருக்குல்ல. அப்படிதான். ஏன்னா இந்த மெத்தட நமக்கு இதுதான் பேஸ்ன்னு சொன்னேன். இதை இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுட்டா நீங்க மகாபாரதத்தை எடுத்துடலாம், ராமாயணத்தை எடுக்கலாம், பல இது பிரிக்கலாம். ஓகே ஓகே, இது எல்லா ஏரியாவுக்கும் இது உதவும். சோ இது மைண்ட் மேப். வேற யாருக்காவது வேற டவுட் இருக்கா? கிருத்தி வாசன் இருக்கியா? என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் விஜயகுமார் ஒருத்தர் இருந்தாரா சார்? அப்போ போர்ட்ல வந்து நம்பர் எழுதினாரா? நாங்க சொன்ன நம்பர்லாம் 4 digit நம்பரு. வந்து நீங்க 30 minutes பிரேக் 30 minutes படிச்சீங்க, 10 minutes பிரேக் எடுத்தீங்க, 5 minutes ரீகால் பண்ணீங்களா சார்? அது வேற. அது இன்னும் நீ முதல்ல அதையும் நீ குழப்பாத. அது வந்து கடைசி ஸ்டேஜ். அது நான் நம்பரை எப்படி இமேஜா பண்ணேன், அதெல்லாம் பண்ணன்றதெல்லாம் இருக்கு. பட் இந்த 30 minutes படிச்சு 10 minutesனா நான் இப்போ உங்க படிப்பு வேற, அது வேற. அதையும் இதையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா அந்த டைட்டில் டாபிக்கே வேற. அது என்னோட இதுல கொண்டுட்டு வந்து அதை பார்க்க வேண்டாம். நீ அந்த இதுக்கு வரலாம். பட் எதை ஒண்ணு படிச்சாலும் அந்த பிரெயினுக்கு அந்த டைமிங் கொடுத்து படிங்கன்றதான் சொல்றோம். 30 minutes படிக்கிறது. இந்த இடத்துல இப்ப நான் கொடுத்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுன்னா
நீ 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்தீங்க. ஓ அதுல இதுவும் வருதா? ஓகே, அது வேற இது வேற. டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகே, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அது நம்ம 3rd லெவல்ல எண்டுக்கு போற வேண்டிய விஷயம். அது இப்பயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, பண்ணாலும் புரியாது. இப்ப நான் கொடுத்ததுல எதை நீ படிச்சாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து படிக்காம ஒரு பிரேக் விட்டீங்கன்னா உன் மைண்டு அதை 100% எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணுன்றதுக்கு இதுதான் டெக்னிக். ஓகே சார், தேங்க்யூ. குட். அங்கிள் ஃபைனலா ஒரு கொஸ்டின் அங்கிள். இப்ப வந்து எங்க அக்கா என்னோட அக்கா சொன்ன மாதிரி லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்றதுன்னு சொன்னால அங்கிள். இப்ப வந்து எங்க ஸ்கூல்ல ஹிந்தி எல்லாம் எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா கிராமர்லாம் வந்து மோஸ்ட்லி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ஹிந்தி மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாம ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கிறோம்னா அதுக்கு என்ன அங்கிள் பண்றது? அதுவும் நம்ம கிளாஸ்லயே உண்டு. அதுவும் அட்வான்ஸ் லெவல்ல, அதாவது ஒரு 40வது கிளாஸ் அப்போ வரும். அது இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம 16வது கிளாஸ்ல இருக்கோம். 40வது கிளாஸ்ல நீ கேள்வி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அங்கிள் அதுக்கு. ஓகே, குட். சார் இப்போ ரிவிஷன் வந்து இப்போ பண்ணல, அதாவது 1 வீக்ஸ் அப்புறம் 3 மந்த்ஸ் அப்படி சொன்னீங்கல்ல. இப்போ இதே மெத்தட் எக்ஸாம் இப்போ 1 இயர் கழிச்சு வருதுன்னா அது வரைக்கும் இதே ரிப்பீட்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? 100% பண்ணணும். அப்படி பண்ணனாதான் ஒண்ணு வேண்டாம். இப்போ நீங்க மொபைல்ல ஒரு நம்பர்ஸ தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கால் ஹிஸ்டரியில எங்க வந்து நிக்குது? ஃபேவரட் வந்துருதா? ஆமா சார். ஆமா. ஒரு நம்பரை 1 வருஷத்துக்கு நீங்க அந்த கான்டாக்டுக்கு பேசவே இல்லை, உங்க மைண்ட்லயே அந்த பேரே மறந்து போயிடுதா? ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஆனா தொடர்ந்து பேசாதையே இருந்தா அந்த பேரு மறந்துருதா இல்லையா? அவங்க ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு இமேஜ் ஞாபகம் இருக்கும், ஆனா பேர் ஞாபகம் இருக்காது. இருக்கா இல்லையா? ஆமா சார். இது நேச்சுரல் தானே, ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இது நேச்சர். அதுதான் எபினாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ்னு சொல்றேன். இது வந்து பிரச்சனை எல்லாம் கிடையாது, அது நேச்சர். பிரெயினோட டிசைனே அவ்வளவுதான். பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ அது ஞாபகத்துல இருக்குன்னா அது ரிப்பீட்டேஷன்ல இருந்தா மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். ஓகே 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 சார். ஈகோ மாதிரி நான் ரிப்பீட்லாம் பண்ணாம படிக்கணுங்கிற மாதிரிலாம் ஈகோவா நானே எடுத்துக்கிட்டு அது நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ரைட், வெரி குட். வேற யாராவது கேள்விகள் இருந்தா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம் ஐயா. இப்ப நான் அந்த பள்ளி பருவத்துல கண்ட ஒரு இதுதான். இப்ப நம்ம இப்பதான் ஹோம் ஒர்க் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்ப எல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் ஹோம் ஒர்க் எல்லாம் பெருசா இருக்காது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு விடிய படிக்கிறது, ஒரு 11 மணி படிக்கிறது. அப்புறம் காலையில எந்திரிச்சு பரீட்சைக்கு அந்த ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் உள்ள போ அப்படிங்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரிதான் நம்ம பள்ளி பருவத்துல நாங்கெல்லாம் அப்படித்தாங்க இருந்தோம். இல்ல இப்பயும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப 30 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறது இப்ப சொன்னீங்க இல்லையா. இப்ப அந்த அறிபறியில நம்ம அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதேதான். இது வந்து நீங்க சொல்ற மெத்தடுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நான் சொல்றது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஆரம்பிக்கிறதுல இருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு இதுதான் ப்ராப்பர் மெத்தட். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுல இருந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம மெமரி டிப்ஸ்ல 7வது டெக்னிக் என்ன சொன்னேன், அன்னைய ஒர்க்கை அன்னைக்கே முடிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அன்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமோ அதை இந்த மெத்தட்ல படிச்சுக்கிட்டே வந்தா இயர் எண்ட்ல நம்ம எல்லாத்துலயுமே நம்ம மாஸ்டரா இருப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள்ல உட்காந்து அதை அப்படியே படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் எழுதுறதுங்கிறது அது தவறான மெத்தட். அது மார்க் பேஸ்ட் எஜுகேஷன். அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது, உங்க லைஃபுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. அது ஒன்லி மார்க். சும்மா நைட்டு படிச்சுட்டு டெம்பரவரியா ஷார்ட் டேர்ம் மெமரியில வச்சிருந்து அதை அப்படியே ஏதோ அரைகுறைமா நீங்க என்னதான் படிச்சீங்களோ அதுலயுமே ஒரு 50% தான் ரீகால் பண்ண முடியும்.
பட் இதுல 100 இல்ல 200% ஞாபகம் வைக்கலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அது இப்ப இருக்க மாணவ செல்வங்களுக்காக இந்த கேள்வி அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக. எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஓகே, சோ இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் நான் கொடுக்க போறேன். இன்னைக்கு டேட்ல இது வரைக்கும் போதும். ஏன்னா இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸா தானே இந்த டேவே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு என்ன பார்த்திருக்கிறோம், ஆக்டிவ் ரீகால், 24 hours ரூல், ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன், அப்புறம் ஃபிளாஷ் கார்டு, ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப். இது ஒரு டைட்டிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னும் இப்ப மைண்ட் மேப்பை மட்டும் எடுத்தா 1 hour எடுக்கணும் கிளாஸ். நான் அந்த அளவுக்கு இப்ப போகல. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டதுல இதோட நிக்கட்டும். அது போக நான் இந்த ஃபிங்கர் டெக்னிக்ஸ் ஏற்கனவே மிட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக இந்த ஹேண்டில் இது, இந்த ஹேண்டில் இதுன்னு சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் சொன்னோம். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன், சொல்லிருக்கேனா இல்லையா? சார் ஒண்ணுதான் சொல்லியிருக்கீங்க, ஃபிங்கர் மட்டும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ரெண்டாவது இன்னும் செம்முல இருக்கான்ல, அவனுக்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் நான் வெயிட் பண்ணேன். ஓகே, அடுத்தது இரண்டாவது இது என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல இது 2, ரைட் ஹேண்ட்ல இது இருக்கா. இப்ப அப்படியே இப்படின்னு போட்டோம், இப்படின்னு போட்டோம், இப்படிங்க சார். நமக்கு இந்த இதுலயும் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார், இதுவும் சொல்லி கொடுத்தீங்க. ஆனா எனக்கு அதாவது இந்த விரல் வரலன்னு சொல்லி நான் கூட இது பண்ணி இப்ப உங்களுக்கு இதுல ஓகே, இது புரியுதுங்களா? ரெண்டாவது இதுவும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிங்கர்ல இந்த பிராக்டிஸும் வச்சுக்கோங்க. அப்புறம் கட்ட விரல் சுண்டு விரல் கூட சொல்லி கொடுத்தீங்க. அல்ல, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அது என்ன அடிஷனல். இப்பதானே இவங்களுக்கு இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால இது ஃபிங்கர்ல இதையும் வைங்களேன். அடுத்தது இது பிராக்டிஸ் 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 பண்ணலாமா சார்? இது முத்ரால வரும்ல சார்? முத்ரா கணக்கா? அல்ல, இது முத்ரான்றது அது வேற. இது வந்து நான் ஒரே டைம்ல லெஃப்ட் அண்ட் ரைட் அதுக்காக கொண்டு வரேன். ஓகே, இப்போ வச்சுட்டு படிக்கணுமா சார், இல்லாட்டா அது வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கணுமா? இல்ல இப்படி அது முத்ரான்றது அது வேற. அது ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு படிக்கிறது. இப்ப ஆமா சார், ஃபிங்கர் டிப்ஸ். எஸ், இது வந்து இந்த ஃபிங்கருக்கும் இதுக்கும் என்னன்ற கனெக்ஷன் அதை வேணா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரெயின் ஜிம் சார், பிரெயின் ஜிம். இது வந்து பிரெயின் ஜிம். அததான் நான் இப்ப சொல்ல வரேன். நான் ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல கொடுத்துருப்பேன். பிரெயின முதல் முறையா ஒருத்தர் தெரியாதனமா, அதாவது வால்டர் பென்ஃபீல்டு கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பிரெயின் சர்ஜன், சும்மா ஆக்சிடென்டலா ஒரு இடத்த டச் பண்றப்ப அந்த பேஷண்ட் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு இடத்த டச் பண்ணா வேற வருது. அப்போ பிரெயினுங்கிறது ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வேற பார்ட்டு அப்படின்றத ஆரம்பிச்சாரு 1959. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் 1960ல. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சைட்ல ஒண்ணு இருக்குது, இந்த சைட்ல ஒண்ணு இருக்கு, இது ரெண்டையும், அதாவது அதுவும் அவரும் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஆக்சிடென்டலா தான். ஆக்சிடென்டலா எப்படின்னா, அவரும் ஒரு பிரெயின் சர்ஜன் தான். ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட், ஒரு வலிப்பு வியாதி இருக்கிற ஒருத்தருக்கு சென்டர்ல இருக்கிற அந்த கார்பஸ் கலோசம் அதை வந்து அந்த நரம்பை கட் பண்ணி எடுத்துட்டார். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் லெஃப்ட் ஹேண்டு பீரோவை திறந்து ஒரு ஷர்ட்டை எடுக்குதுன்னா ரைட் ஹேண்டு அதை உள்ள வைக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் எடுக்குதான், ரைட் ஹேண்டு உள்ள வைக்குதான். அப்ப கண்ட்ரோல் இதுக்கு அதுக்கும் வெவ்வேறு. அப்போ ஒரே மூளை 2 ஆக்ஷன். இது ஒண்ணு தனியா பண்ணுது, இது ஒண்ணு தனியா பண்ணுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு இதை பத்தி ஆராய ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ங்கிற கான்செப்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் டாக்டர் ரோஜர் ஸ்பெர்ரி. அதுக்குதான் அவருக்கு 1981ல நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க.
அப்போ அந்த லெஃப்ட் பிரெயின்ங்கிறது என்ன? இது மேத்தமேட்டிக் லாஜிஸ்டிக் பிரெயின். இது ரைட் பிரெயின்ங்கிறது என்ன? ஆர்டிஸ்டிக். இந்த ரைட் பிரெயின் அப்படிங்கிறது ஒரு மியூசிக், அப்புறம் லாங்குவேஜ் லேர்னிங், டான்ஸு, கிரியேட்டிவ், இதெல்லாம் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் மேக்ஸ், ஃபார்முலாஸ்ன்றது, அதை படிச்சதை எக்ஸாம் ஹால்ல ரீகால் பண்ணி எழுதுறது, இது மாதிரி இதெல்லாம் லெஃப்ட். ஓகே, சோ இததான் அவரு கண்டுபிடிச்சார். அப்ப அந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் பிரெயின் லெஃப்ட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ் போட்டு பாருங்களேன். ஒரு எக்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொண்டு வந்தா இந்த கண்ட்ரோல்ல இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறத செயல்படுத்துது, இங்க இருக்கிறது இப்படி இருக்கிறத செயல்படுத்துது. இததான் எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அது வருது. இத கான்ட்ரால் லேட்ரல் கண்ட்ரோல் அப்படின்னு இது சயின்ஸ்ல கொண்டு வர. இப்போ பாருங்க, இத பல இது வந்து இப்ப 1960 வந்துச்சு. ஓகே, இத பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் சித்தர்கள் என்னன்னு கொடுத்தாங்க தெரியுமா? யாராவது இங்க இருக்கிறவங்க கரெக்டா சொல்லணும். அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். அது என்ன? ஃபீமேல் அண்ட் மேல். ரைட்ல என்ன இருக்கு? ரைட்ல மேல், லெஃப்ட்ல ஃபீமேல். சிவம் சக்தி. சிவமும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. மாசுடா. இதுதான் மிட். இப்ப பாருங்க, இங்கதான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இப்ப ஒரே டைம்ல ரெண்டையும் பண்றோம்ல, இதுதான் புரிஞ்சுச்சா? இங்கதான் சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவலையும் கனெக்ட் பண்றோம். அப்ப இப்ப நல்லா பாத்துக்கோங்க, லெஃப்ட் பிரெயின் ரைட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ரைட்ல யாரு? சிவம். ரைட் பிரெயின் லெஃப்ட் பார்ட் சக்தி. அப்போ ரைட் பிரெயின்ல என்ன? மியூசிக், டான்ஸ், அமைதி, கிரியேட்டிவ். எப்படி இருக்கு? கரெக்டா சயின்ஸ் எங்க மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? யோசிச்சு பாத்துக்காங்க. கலைஞர்களுக்கெல்லாம் ரைட் பிரெயின் நல்லா ஒரு வேலை செய்யும். அதான். அப்ப சக்தி இல்லையே, சிவம் இல்லை. இததான் இந்த ரோஜர் ஸ்பெரியோட இந்த கார்பஸ் கலோசத்தை கட் பண்ணப்ப நடந்தது. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா என்ன யூஸ்? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அது கரெக்டானது அப்படிங்கறதுதான் காட்டுது. இததான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிரெயினை எடுத்து ரிசர்ச் பண்ணப்ப அவருடைய அந்த கார்பஸ் கலாசம் நார்மல் ஹியூமன் இதை விட அது கொஞ்சம் தடிமனா இருக்கும். அப்ப நேச்சுராவே அவருக்கு அந்த மிட் பிரெயின் இது வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அதுல இருந்துதான் அந்த E=mc² எல்லாம் வந்து கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த கற்பனை உதிச்சது ரைட் பிரெயின், அந்த E=mc² கொண்டுட்டு வந்தது லெஃப்ட் பிரெயின். நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் இதுதான் நம்ம சயின்ஸோடையும் ஸ்பிரிச்சுவலையும் கனெக்ட் பண்றோம். அப்ப அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த படம், அந்த இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு இதுல கொண்டு வந்தது. இது பியூர் சயின்ஸ். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ இங்க காட்டுது. இப்ப இதோட நிக்கல, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும். இப்போ 1895ல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் ரிச்சர்ட் கெய்சர் அப்படின்னு பேரு, ENT ஸ்பெஷலிஸ்ட். அவரு 1895ல என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் ஒரு நம்பர் இப்பயே நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க ரெண்டு மூக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுல காத்து வேகமா வரும், இன்னொன்னுல லைட்டா வரும். செக் பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தரும். இருக்கா? ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்காது, ஒண்ணுல அதிகமா இருக்கும், ஒண்ணுல கம்மியா இருக்கும். இருக்கா? ஓகே. இத இவரு அந்த அந்த அப்பதான் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றாரு.
அது எப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் வருது. ஒரு சைடுல 90 மினிட்ஸ் நம்ம 90 நிமிஷங்கள் ஒரு சைடுல அதிகமா இருக்கும், இன்னொரு சைடுல கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இந்த சைடுல 90 மினிட்ஸ் வரும், இந்த சைடுல லைட்டா வரும். அது ரெண்டுக்கும் இடையில மாறும்போது 4 நிமிஷம் ரெண்டுலையும் ஈவனா வரும். இதுதான் அறிவியல். இத வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இத நாசல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நேசல் சைக்கிள் இல்ல, இத கொஞ்சம் டீப்பா போனா அல்ட்ராடியம் ரிதம். ஏற்கனவே சர்க்காடியம் ரிதம்னு சொல்லியிருப்பேன், பயாலஜிக்கல் கிளாக். அதுல ஒரு பார்ட்டு தான் இது அல்ட்ராடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எது இந்த மாதிரி சைக்கிள் 90 மினிட்ஸ் கோன்ஸுக்கு இப்படி போறது. இதத்தான் நம்ம ஆளுங்க சித்தர்கள், இது வந்து சந்திரக்கலை, இது சூரியக்கலை, இடகலை பின்கலை. அதானே? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இல்லையா? ஆமா சார், கரெக்ட். ரெண்டு காமனா வருதா சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. நாடி வரேன். அந்த ரெண்டுலயும் ஒரே டைம்ல ஈவனா வருதுல்ல, அது வந்து சுழமுனை நாடி. சுழுமுனை நாடி. அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது பிரெயின் ஹெமிஸ்பியர் சின்க்ரனைசேஷன். பிரெயின் ஹெமிஸ்பியர் சின்க்ரனைசேஷன். ஏன்னா இது ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இது ஒரே டைம்ல ஈவனா வருது. அந்த நிமிஷம், அந்த 4 நிமிஷம் ரெண்டுலயும் ஈவனா வருதுன்னு சொன்னல, அந்த டைம் தான், அதுதான் மிட் பிரெயின். அதுதான் ஒரு கிளாரிட்டி, ஒரு முடிவெடுக்கிற நேரம். ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது நமக்கு, புதுசா இப்ப ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கணும், இல்ல பல்பு கண்டுபிடிக்கணும், இப்படிதான் புதுசா வந்தது இல்ல. அது அப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த எப்படி நேச்சரா இப்படி வரத நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி மாத்தலாம். இப்ப நமக்கு ரெண்டுலயும் ஈவனா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன்ல ஒண்ணுதான் இது. இப்ப புரியுதா ஏன் தோப்பு கண்ணு போட சொன்னேன்னு? சார் ஒரு क्वेश्चन சார். எஸ் சார், இப்ப மிட் பிரெயின் ஆக்சுவலா பிசிக்கலா எதுவும் இல்ல இல்லையா? உண்டு. பிசிக்கலா சென்டர் போர்ஷனா? அதுதான் கார்பஸ் கலோசம் சென்டர்ல ரெண்டையும் இணைக்கிற பாலம் தான் அது. பாலம். ஓகே. சோ இப்ப பாருங்க, இது சயின்ஸ் படி காதோட இந்த இடத்துலதான் பிரெயினோட கண்ட்ரோல். இதுல இந்த தம்பு ஃபிங்கர் இந்த இடத்துல வைக்கும் போது இது பிட்யூட்டரி. இந்த 4 இண்டெக்ஸ் ஃபிங்கரை இங்க பின்னாடி வைக்கிறோம்ல, இது பீனியல். இத ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறப்ப அந்த மூச்சு காத்தோட வேகத்தோட இருக்கும்போது உங்களோட ஹோல் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே சார். இதுதான் சூப்பர் பிரெயின் யோகா. அமெரிக்காக்காரன் பிடிச்சிட்டான். சொன்னாங்களா? நான் சார் நினைச்சேன். இல்ல, நாம வந்து கோவில்ல போயிட்டு சும்மா விநாயகருக்கு முன்னால ஒரு ஷோ பண்ணி அப்படின்ட்டு வந்துடுறோம்ல, தப்பு. முறைப்படி நீங்க இத பண்ணும்போது உங்களோட பிரெயின் ஹோல் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. நான் கொடுக்குற ஒரு டெக்னிக் பின்னாலேயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அவ்வளவு டீட்டெயிலா கொடுக்காம ஓரளவுக்கு மேம்போக்கா கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப டீட்டெயிலா போனா அது சயின்ஸ் கிளாஸ் மாதிரி போயிடும்ன்றதுக்காக கொடுக்கறத அதை அப்படியே உள்வாங்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணனா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு புரியும். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அர்த்தநாரீஸ்வரர் பின்னால என்ன இருக்கு. அப்போ நீங்க மாஸ் காட்டணும் அப்படின்னு சொன்னா இத முறையா பயன்படுத்துங்க. ஓகே சார், அந்த பிக்சர் எனக்கு அனுப்புறீங்களா? அந்த கையில இருக்கிற அந்த 2 இதுவும் மாத்தி சொன்னீங்கல்ல, அது மட்டும் ஒரு போட்டோ அனுப்புங்க சார். கையில ஒரே நிமிஷம். நீங்க இப்ப நான் பண்ணது ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும். அந்த ரெக்கார்டிங் வரும்போது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எங்க பிக்சர் அனுப்புறது அந்த புக்ல கூட கொடுத்துருப்பேன். புக்ல இது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். முத்ராஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இது நீங்க இப்ப பாத்தீங்களா தாங்க, இப்படின்னா
நீங்க அந்த அந்த இடம் வரும்போது அதை நீங்க தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஏன்னா நான் இதுக்கு தனியா பிக்சரை வைக்கல. ஓகே சார், ஓகே சார். அந்த வீடியோ வரும், அந்த வீடியோ வரும்போது அதை அப்படியே பொறுமையா ஸ்கிரீன்ஷாட். பண்ணுங்கம்மா, வந்துரும். ஓகே. இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தைங்க தான், நீங்க தான் கேக்குறீங்கல்ல, நான் என்ன கொடுத்தனோ அதை உள் வாங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்படி போட்டு விட்டுருங்க. இல்ல போட்டோ எடுத்து போட்டா கூட போதும். போட்டோ 1 நிமிஷம் அது. ஓகே, ரைட். சோ இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், மிட் பிரெயின் எல்லாத்தையும் இன்னைக்கு கவர் பண்ணி இந்த சயின்ஸையும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்டையும் கனெக்ட் பண்ணி அதை இன்னைக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை கூட நான் உங்களுக்கு ஒரு பிபிடி போட்டிருக்கேன், அதை கூட நான் குரூப்ல போடுறேன். இந்த இந்த இப்ப பார்த்த இந்த டெக்னிக். ரைட். இதோட 4 நாள் கழிச்சு கிளாஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதான் வரேன். இப்போ இன்னைக்கு இதோட நான் என்னது என் பண்றேன், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஓவர். இதுக்கப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days பிரேக். எகெயின் மண்டே நம்மளுடைய அடுத்த லெவல் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது லெவல் 2. ஆமா, லெவல் 2 அது 17th செஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த 16 days கிளாஸ இந்த 3 days எதெல்லாம் விட்டு போச்சோ, எதெல்லாம் சரியா பார்க்கலையோ, ஏன்னா ஒண்ணுக்கு கனெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் வந்து டீப் பிரீத்திங், ரிவர்ஸ் கவுண்டிங், இந்த சூப்பர் பிரெயின் யோகா, சூப்பர் பிரெயினை மாத்தி பண்ணணும் அது. ஆமா, இதெல்லாம் மஸ்ட். ரெகுலரா பண்றது, பிளஸிங் வாங்குறது, தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இதுலயே இடையில கொண்டு வந்துருங்க. ஆக்டிவ் ரீகால் சொல்லிட்டேன், போமோடோரோ டெக்னிக் சொல்லிட்டேன், ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன் சொல்லிட்டேன், ஃபிளாஷ் கார்டு சொல்லிட்டேன், மைண்ட் மேப் சொல்லிட்டேன். இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாராக்காங்க. இன்னைக்கு சொன்னதுல ஃபிளாஷ் கார்டு, மைண்ட் மேப்லாம் உங்க சப்ஜெக்ட்ல படிக்கும் போதே அப்படி ஒரு படம் போடுங்க. அப்படி ஒரு படத்தை போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு ஒரு கலர்ல ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா அந்த இது கொண்டு வந்துரும், மென்டல் இமேஜ். நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் அந்த மைண்ட் மேப். எனக்கு அது வந்து தெரியும். ஓகே, குட். ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷூர். ஓகே, சரி, ரைட். இது வரைக்கும் இருக்கு. அப்புறம் பேசிக் லெவல் இன்னையோட முடியுது. அதுக்கு அடுத்து லெவல் 2 அடுத்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் இது இல்லை. இதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டிருக்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு இடையில இந்த லெவல் ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. இடையில யாருக்காவது எனி டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட இந்த 3 daysல எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்னு, இப்ப இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பர்மனண்டா இருக்குமா இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட். அது கவலையே பட வேண்டாம், பத்திரமா இங்கேயே இருக்கும். அந்த குரூப்ல தான் இருக்கும், எங்கேயும் அது ஓடாது. தைரியமா இருக்கலாம். இன்கேஸ் யாருக்காவது எங்கிட்டலாம் ஒரு இதெல்லாம் மிஸ் ஆயிட்டாலும் அடுத்த லெவல்ல உங்களுக்கு கொண்டு வந்து அதை கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய அந்த ரெக்கார்டிங் இருக்கும். அதுக்காக நீங்க அதை ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்லாம் எண்ணம் இல்லை. ஆனா இந்த ரெக்கார்டிங்கை நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், கீ நோட்ஸ். அதுக்குதான் டெக்னிக். அந்த நோட்ஸ் எடுக்கிறத வச்சு எப்படி மைண்டு கொண்டு போறோங்கிறதா இந்த இதுலயே வரும். இதோட கண்டினியூஷன்ல அடுத்த டெக்னிக் எல்லாம் வரும்போது அதையும் தெரிஞ்சுக்க. அந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு உண்டாது? எது? குழந்தைங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன்ல, அது மொத்தத்துல அது இன்னைக்கு இல்ல. இன்ஸ்பிரேஷன் நீ தான், நான் எதுவுமே கொடுக்கலையே. அந்த டாபிக் இன்னைக்கு வந்து ஜென்ரலா இதுல கொண்டு வந்துட்டேன். இந்த டெக்னிக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். அது மைண்டு, மெமரி, அந்த இது எல்லாமே அது 17th வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், மண்டேல இருந்து கண்டினியூ ஆகும். ஓகே. இப்போ யாராவது இப்போ உங்கள் கருத்தை எதோ வந்தாலும் சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு நிமிஷம். ஓ 9 ஆயிடுச்சா? ஓவர். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? 1 or 2 minutes. இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க, அதாவது இந்த 1 monthல என்ன கத்துக்கிட்டீங்க? வந்த நோக்கம் நிறைவேறிச்சா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு கேட்பாங்கல்ல. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது படம் எப்படி இருந்துச்சு ஒரு தடவை பார்க்கலாம். படுபோர்
வாட் எவர் எனி கமெண்ட்? சொல்லுமா. ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங் அது வெரி பிகினிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அங்கிள். இடையில ஒரு சில வீடியோஸ் கேட்கல, அதனால என்னவோ தெரியல, அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சான்னு தெரியல. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 5 days-ஆ வந்து ரொம்ப ஒரு இன்டராக்டிவா நம்ம பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள். ஓகே சூப்பர், வெரி குட். அது படிக்காத பாப்பாவை பனிஷ் பண்ணுங்க, சரியாயிடும். அது இல்ல அவ எந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அவளோட வாய்ஸ் இருந்துச்சு. வெரி குட் ரூபா, குட். வேற யாராவது? வேற என்னோட ஏஜுக்கே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நான் மெமரிக்காக தான் இதை ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து என்னை வந்து யோகா டீச்சர் தான் இருந்தாலும் இந்த டெக்னிக் எல்லாம் இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் திருப்பியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதனுடைய மகத்துவம் இன்னும் எனக்கு நல்லா தெரியுது. மெமரி லாஸுக்கு நம்ம இதெல்லாம் விட்டது தான் காரணம், எல்லாம் தெரிஞ்சும் நம்ம பண்ணலை. அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். எது தெரிஞ்சிருந்தாலும் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ் இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட் ப்ராக்டிக்கலி. அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி. அதுதான் முக்கியம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ பேர் சொல்லி கொடுத்தாலும் நம்ம அதை அப்ளை பண்ணலைன்னா அது 0 தான். தெரிஞ்சதும் ஒன்று தான், தெரியாததும் ஒன்று தான். ஸோ அதுதான் எனக்கு லெசன் கிடைச்சிது. நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், புதுசாக நல்ல லெவல்ஸ் எல்லாம் அடுத்தது என்னன்னு ஆவலாக காத்துட்டு இருக்கேன் சார். இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப கிஃப்டட். அவங்க பேரண்ட்ஸ் வந்து 2500 வந்து இது 25,000 பிற்காலத்தில் அவன் வந்து 2 crores அந்த மாதிரி அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கே அவங்க வந்து அது அடித்தளமா இருக்கு. நீங்கள்லாம் ஒரு கிஃப்ட் தான் சார், எங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். மேடம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்க வந்து ஏஜ் ஆயிடுத்து நினைக்கவே நினைக்காதுங்க. ஏஜ் இல்லை மேடம், இவ்வளோ வருஷம் நம்ம கடந்துட்டோம்ல, அதுதான் ஏஜ்ன்றது. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து அப்போவே எங்களுக்கு இந்த படிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் சொல்லியிருந்தாக்க எங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா ஷைன் ஆயிருப்போம், வேற லெவலுக்கு போயிருப்போம். ஒருத்தர் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நான் 1 மாதம் 2 மாதம் முன்னாடி டைம் டேபிள் போட்டு ஆனால் கரெக்டாக படிப்போம். சார் எனக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்கிறது நுணுக்கமாக அப்டேட்டடாக இருக்குது உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் கிளாஸ் எடுப்பாங்க ஆனால் அப்டேட்டடாக இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப அப்டேட்டடாக டு த பாயிண்ட், டு த இன்னைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் நியூஸை கொடுக்குறீங்க. அதுவும் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அதே மாதிரி எனக்கு என்னென்னா, எந்தெந்த டைமில் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு சொன்னாங்க. அதாவது கோல்டன் டைம் அப்படின்னு எது ஒன்று இருக்குது. அந்த டைமில் படிக்கும்போது தான் வந்து பெஸ்ட்டாக நமக்கு வந்து கிராஸ்பிங் இருக்கும். ஆனால் இட் வேரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதை பற்றி நீங்கள் கொடுத்துருக்கோம். அது நம்ம சர்க்காடியன் ரிதம்லயே பீக் ஹவர், டிப் ஹவர், இயர்லி போர்ட், நைட் ஹவர் எல்லா டீடைலுமே கொடுத்துருக்கோம். நீங்க அதை அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கூட அந்த வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் அப்படிதான் வர முடியாது, அதை பார்த்துடுறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. எஸ், நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் கீழ். நான் வந்து சொன்னோடனே அந்த ஆன்டி சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கிளாஸையும் ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் வந்து இன்னும் சில கிளாஸஸ் கேட்கல, இடையில விட்டு போனது. செல்லமா சொன்னேன், நான் உன்னை நிஜமா சொல்லல, சரியா? நான் இவர்கிட்ட சாப்பிட்டே முதல்ல சொல்லிட்டேன், குட்டிங்களா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காங்க, அதுக்காக நான் வரேன்னு சொன்னேன். நான் முன்னாடி அட்டன் பண்ணிருக்கேன். வேற யாராவது? சார், ரோஷினி பேசுறேன். சார், செஷன்லாம் சூப்பரா இருந்தது சார். நீங்க வந்து மெமரிக்காக டிப்ஸ் மட்டும் சொல்லல, ஆனா ஓவரால் லைஃபே எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சோ மச். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சாரோடைய யூஸ் பண்ணிக்க சொல்லு. ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப எடுத்தோடனே நமக்கு நெல்லு எனக்கு வேணும், நெல்லு விளையணும் அப்படின்னா
ஒரு நிலம் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நெல்லு நம்ம விதைக்கணும் அப்படின்னா அப்படியே போய் விதைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது விளையாது. அந்த நிலத்தை ஃபர்ஸ்ட் பண்படுத்தணும். அந்த நிலத்தை வந்து அது என்ன பண்ணணும், அதை உழுகணும். அப்புறம் உழுதுக்கு அப்புறம் அதை தண்ணி ஊத்தி அதை இது பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கு. அந்த நிலத்தை பதப்படுத்தணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து நாத்தை நடுவாங்க. நாத்தை நட்டாதான் அது நெல்லு வந்து விளையும். அது மாதிரிதாங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உழுது அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்தி இப்ப அதை தயார்படுத்துறீங்க இப்போதைக்கு. அதுக்காகத்தான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த நீங்க பல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து இப்ப நிலத்தை பண்படுத்துறது மாதிரிதான் வந்து இப்ப இருக்கு. அப்ப எப்ப நாத்தை நடுவோம் அப்படின்னா, நீங்க 3வது கிளாஸோ 2வது கிளாஸோ அது அப்பதான் நாத்தை நடுவீங்க. அப்பதான் டப்புன்னு வந்து புரியும், சீக்கிரம் விளைச்சலும் வந்துடும். அதுக்கு ஆயத்தப்படுத்துறது பணியை வந்து இப்ப நீங்க பண்றீங்க. இப்ப இருக்க மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள கிளாஸா இருக்கும். 2வது வந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸும் இப்ப இதுக்கு முன்னாடி பேசின அந்த பாப்பா சொன்ன மாதிரி இது வந்து மெமரி கிளாஸ்ங்கிறத விட வாழ்க்கை கல்வி. இது வாழ்க்கை கல்வி. நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய, அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய அந்த விடயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி அப்படின்னு தான் நினைக்கணும். மெமரி கிளாஸ் ஆமா இதுதாங்க. இது மெமரி கிளாஸ்ங்கிறது வந்து 2வது பட்சமா வச்சுக்கிட்டு, முதல் கிளாஸ் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிற ஒரு இதை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். அதுதாங்க. ஆமா அதுதான். ஐயா அவங்க பேர் என்ன, நான் அவங்களது வச்சு நான் ஒரு வீடியோ போட்டுறேன். நல்லா சொன்னாங்க. அருள் சேவியர். அருள் சேவியரா? சரி சரி. ஏன்னா நான் வந்து வீடியோ போடும்போது அருள் சேவியர் இப்படி எல்லாம் சொன்னாருன்னு நம்ம சொன்னோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவரே வீடியோ போட்டாலும் ஓகே, இல்லன்னா நான் அதுக்காக நான் வீடியோ போட்டுறேன். சார் நீங்க கான்சென்ட்ரேஷனை பத்தி 13 டெக்னிக் சொன்னீங்கல்ல சார், எனக்கு நீங்க நடத்துனதுலயே அதுதான் சார் ஃபேவரட் பார்ட்னு சொல்லலாம். அப்புறமே வின்னர்ஸ் லாசஸ்ன்னு ஒரு முந்தா நேத்து சொன்னீங்கல்ல, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய இது இருக்கு, இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணி இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சூப்பர்மா. ஓகே फ्रेंड्स, வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்கு இல்லீங்களா, அது உங்களோடய டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. அதுதான் பிகாஸ் அதுதான் ரீச் ஆகுது ஆக்சுவலி. பிகாஸ் நான் நிறைய இதுல கேட்டிருக்கேன், பட் உங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து என்ன சொல்றது, டு தி பாயிண்ட் அண்ட் எல்லாமே மைண்டுக்கு ரீச் ஆகுது. ஸோ அதுலயே பாதி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுதான் உங்களோட டைரக்டா உங்க சப்கான்சியஸ்லயே கொண்டு போய் அதை பதிய வைக்கிறது. அது ஒன் ஆஃப் த டெக்னிக். எஸ் அதுதான் ஒன் ஆஃப் த மெயின். இதுன்னா நீங்க சொல்றது வந்து அது ரீச் ஆகுது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரியே இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்முக்காக உண்ட இது எல்லாமே நம்மள என்ன சொல்லுது, இது பண்ணுது. அது மாதிரி ரீச் ஆகுது. அண்ட் எவ்ரிதிங் நீங்க எல்லாமே மோட்டிவேட்டடா இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி அது எல்லாமே நீங்க அங்கே இருந்தாலும் அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. Certainly, that's the truth. அதுதான் உண்மையான விஷயம். இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே, இவங்க எல்லாம் வீடியோ போடலாம். வீடியோ போட்டு கொடுக்க சொல்லுங்க சார் உங்களுக்கு. ஏன்னா இந்த 15 days இல்ல இந்த 15 டேஸ்க்கு போடுறச்சவே அது கொஞ்சம் சுட சுட இருக்கும். அதுக்காக தான் நல்லா இருக்கு இன்னைக்கு செஷன். ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஓகே, thank you friends. Thank you sir. Thank you sir. மீண்டும் Thank you sir. Monday Thank you sir. Thank you sir. Right. Karthik recording up. Thank you sir.